கிடையாது. பொதுவான விமர்சனம் நீங்க நிறைய எதிர்கொண்டிருப்பீங்க, பொது வழியில பார்த்திருப்பீங்க. பாமக நிறைய பேரம் பேசும், கூட்டணி நிறைய கேட்கறாங்க. சில 100 கோடி வாங்கிட்டு தான் பாமக ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி போகுது. இது அதாவது அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு எங்க மேல. அது யாராவது ஒருத்தர் நிரூபிக்க முடியும். பேசலாம், அப்படின்னா பேசலாம். அதாவது நான் அமைச்சராக அந்த நேரத்தில் டுபாக்கோ லாபியை தன்னந்தனியாக நான் எதிர்த்தேன். அன்னைக்கு டுபாக்கோ லாபி எத்தனை 1000 கோடி வேணால் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. யாராவது என் ஆஃபீஸில் வந்தீங்கன்னா நாங்கள் சிபிஐயில் நாங்கள் சொல்லி நாங்கள் கைது செய்வோம்னு சொன்னோம். குட்கா லாபி எவ்வளோ வேணால் நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் ஃபார்மசூட்டிக்கல் லாபியிலேருந்து இந்த கொக்கோ கோலா, பெப்சி லாபி இதெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் மீறி நாங்கள் நேர்மையான முறையில் அரசியல் கடைபிடித்து இன்னைக்கு இந்தியாவுக்காக நாங்கள் உழைக்கிறோம். சும்மா பேசுறதே பேசிட்டு போகலாம். அவங்க கூட கூட்டணி வரலன்னா உடனே வாங்கிட்டாங்க போட்டாங்க. நாங்கள் வாங்கி என்ன நாங்கள் அப்படி வாங்கியிருந்தோம்னா ஏதாவது ஒன்று வெளியில் ஏதாவது வந்திருக்கணும். நாங்கள் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம் தேர்தல் நடத்துறதுக்கு. ஒவ்வொரு தேர்தலில் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம்.